வணக்கம். ஆதிதிராவிட மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகம் முன்பு குறிச்சி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தகவல். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே குறிச்சி கிராமத்தில் வசிக்கும் ஆதிதிராவிட மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வீட்டுமனை கேட்டு போராடி வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட கலெக்டர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மனுக்கள் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்து 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்தனர். அப்போது அவர்கள் திடீரென கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இது குறித்து கிராம மக்கள் தெரிவிக்கையில், கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வீட்டுமனை பட்டா கேட்டு போராடி வருகிறோம். அரசு தரப்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதிகாரிகள் பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எடுக்கப்படவில்லை என்பதால் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுகிறோம். எங்களது கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவித்தனர். போராட்டத்தில் தமிழ் தேசிய முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். சார் வணக்கம். நாங்கள் அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சோழமாதேவி ஊராட்சியில் குறிச்சி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 80க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிட மக்கள் வசிக்கின்றனர். இந்த 80 வீடுகளில் ஒவ்வொரு வீட்டிலும் 5 முதல் 6 குடும்பங்கள் வரை பல்வேறு இட நெருக்கடியில் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதற்காக நாங்கள் பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்துள்ளோம். தாசில்தார்கிட்டும் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் இதுவரை இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த தமிழக அரசு இந்த ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கிறது. எங்களுக்கு உடனே போர்க்கால அடிப்படையில் வீட்டுமனை இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இது பட்சத்தில் எங்களுக்கு ஒரு முறையான தகவல் கொடுக்காத பட்சத்தில் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டமானது நடைபெறும். மேலும் இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை குறிச்சி கிராம மக்களும் மற்றும் பல்வேறு இது போன்ற உள்ள பல்வேறு கிராமங்களை ஒருங்கிணைத்து நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பை நடத்துவோம் என்று இதன் வாயிலாக உறுதி கூறுகிறோம். உடன்பாடு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் புரட்சி அரவிந்த் சார்.